ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் திருப்பதிக்கு கிளம்பியாச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து தூத்துக்குடியில் இருந்து நாங்கள் கிளம்பணும்னு நினச்சது. லாஸ்ட்டு பார்த்தா நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து தான் கிளம்புனோம். திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி முதல்ல சித்தூரில் இறங்கிட்டோம். சித்தூரில் இறங்கி அதுக்கப்புறம் இங்கே நம்ம பத்மாவதி தாயாரை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்தாச்சு. அது காலையிலே நாங்கள் நைட்டே வந்துட்டோம். நைட்டு வந்துட்டு திங்கக்கிழமை காலையில் கிளம்புனோம். அதுக்கப்புறம் நாங்கள் திங்கக்கிழமை நைட்டு இங்கேயே வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்து நாங்கள் ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு, ரூமுக்கு மட்டுமே வாடகை எவ்வளோ சொல்கிறாங்க. ஒருத்தங்களாம் 1500 சொன்னாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 700 அந்த நைட்டு ஒரு நாள் நைட்டு தங்குறதுக்கு 700 ருபீஸ் கொடுத்து தங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் காலையில் 6:30க்கெல்லாம் பத்மாவதி தாயாரை பார்க்குறதுக்கு போயிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து சீக்கிரம் கிளம்புனா தான் நான் நடக்கிறதா இருந்துச்சு. பசங்க அப்போ என் ஹஸ்பண்ட்லாம் அவங்க வந்து காரில் போயிடுவாங்க, இல்லாட்டினா பஸ்ஸில் போயிடுவாங்க. நான் வந்து நடக்கிறதா இருந்துச்சு. கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சி பத்மாவதி தாயாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம் பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, இதில் பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு நான் வெளியே வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் காலில் வந்து ஒரு ருத்ராட்சம் வந்துச்சு. ருத்ராட்சம் என் காலில் வந்து இருந்துச்சு. நான் காலில் என்னடா தட்டுப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ருத்ராட்சம். ஐயோ, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் பக்கத்தில் எதுவும் கடையில் வச்சு விற்றுருப்பாங்க போல், அதுலேருந்து உருண்டு விழுந்திருக்கும் போல் அப்படின்னு நான் நினச்சேன். லாஸ்ட்டு பார்த்தா அதெல்லாம் இல்லைங்க. பக்கத்தில் எதுவுமே ருத்ராட்சமே வச்சுருக்கல. அந்த ஒன்று விழுந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, கடவுளே நம்ம கையில் கொடுத்த மாதிரி அதை எடுத்துகிட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழ்திருப்பதியில் வந்து நாங்கள் போய் ஏறுறதுக்காக ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் போயிட்டோம். லக்கேஜ் எல்லாம் பிக் பண்ணிவிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இறங்கி நடக்கிறதுக்கு வந்துட்டேன். நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கிட்டாகி வேறு இடத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆஹா, இந்த சைடாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தேன். அவங்கெல்லாம் ஜீப்பில் போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் போய் தான் கேட்டேன், ஜீப்பில் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பசங்க நான் வரதுக்குள்ளே ஒரு 4-5 தடவையாவது ஃபோன் போட்டு எப்போ வருவோம்மான்னு கேட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து தனியாக நடக்கிறேன். இது வரைக்கும் நான் தனியாக நடந்தது கிடையாது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து எங்கள் அண்ணி பசங்களோடு சேர்ந்து நான் நடந்தேன். அண்ணி பசங்க 2 பேர், நான். ஏன்னா நான் நடக்கிறதா இருக்க போய் தான் அவங்க 2 பேரும் நடக்கவே வந்தாங்க. அது இப்போ எங்கள் மாமா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்திருப்போம். ஒரு ஃபுல் ஃபேமிலியாக வந்திருப்போம். அவங்க இல்லாதனாலையோ என்னமோ தெரில, நாங்கள் மட்டும்தான் வர முடிஞ்சது. ஆனால் நல்லபடியாக தரிசனம் கிடச்சிது. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் எல்லோரும் எப்படிலாம் நடக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் நடக்கிறாங்கங்க. ஒரு குட்டி பையன்லாம் கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்டெப்ஸும் அவன் நடந்திருப்பான். ஏன்னா என் பின்னாடி தான் நடந்து வந்தான். பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டி பையன், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நடந்து வந்தான். அவனும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்தாங்க. அதுவும் அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா கின்னுன்னு கேட்டுச்சு. அந்த சவுண்டு அவன் கோவிந்தான்னு சொல்லும்போது. அதுக்கப்புறம் போகிற வழி ஃபுல்லாக நான் எத்தனை ஸ்டெப்பு நடந்திருக்கோம், எத்தனை ஸ்டெப்பு இந்த அளவுக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கும்பிட்டுட்டு நான் விடுறோம். அந்த நேரம் வந்து ஃப்ரீயாக வந்து மோர் கொடுத்தாங்க. இந்த பையனை பார்க்குறீங்களே, இவனை பார்க்கும்போதே என் மூத்த பையன் மாதிரியே இருந்துச்சு. என் மூத்த பையனே நடக்க கூட்டு வந்திருந்தா இப்படி தானே நடந்திருப்பான். அந்த பையனுக்கு ரொம்ப இளைக்குது. இருந்தாலுமே அவன் அப்படின்னு சொல்லி நடந்தான் பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோக்குள்ளே நாராயணர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த பையனை நடக்க வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் மான்லாம் கொஞ்சம் தூரத்தில் தான் தெரிஞ்சுது, கிட்டத்தட்ட தெரியலை. தூரத்தில் தெரிஞ்சதை மட்டும் சும்மா ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போகிற வழி ஃபுல்லாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போனாங்க. ஒவ்வொருத்தவங்க சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டே போனாங்க. குனிஞ்சு வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நாங்கள் நடக்கிறதே கஷ்டம், இதில் வேறு குனிஞ்சு வேற வச்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் இன்னொரு படிக்கட்டில் இருந்து ஒரு 41 படிக்கட்டு மட்டும் நான் வந்து முட்டு போட்டு நடந்து போனேன். ஏன்னா அது வேண்டியிருந்தேன், அதனால். அதுக்கப்புறம் லட்சுமி நாராயண சுவாமி கோயில் வந்து அங்கே இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்படியே நான் நடந்து ஒவ்வொரு சாமியாக தரிசனம் பண்ணிவிட்டு போகிற வழி ஃபுல்லாக ஆஞ்சநேயர் சுவாமிஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அதனால் இது பண்ணோம். இந்த பாலம் வந்து இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. இந்த கொரோனா டைமோட ஏதோ ஒரு பையனை வந்து இந்த சைடு சிறுத்தை வந்து கடிச்சிட்டு அப்படிங்கிறதுனால
இருக்கிறதுனால இந்த பாலம் போட்டிருக்கதா சொன்னாங்க. அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த இதில் ரோட்டில் தான் நடந்திருக்கேன். இந்த டைம் தான் அந்த பாலத்தில் நடந்தோம். ஆனால் நல்லபடியாக அந்த சைடு வாக்கில் நடக்கும்போதும் கூரெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த தடவை நிறைய கால் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு க்ரீன் கலரில் ஒரு தரை அந்த மேட்டு, அந்த மேட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எண்டு முடிவுலையும் நான் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம்.